ஆனா அந்த குட்டி பொண்ணு வந்து விட மாட்டேங்கிறாங்க. "ஏப்பா இது எனக்குன்னு குடுத்தது, நீங்க எடுக்கக்கூடாது" அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் அவங்க விடுற மாரி தெரியல. கைட்டு எடுத்து சாப்பிட போறாங்க. உடனே அந்த குட்டி பொண்ணு வந்துட்டு, "கைட்டெல்லாம் எடுத்து சாப்பிடக்கூடாது. கிறுக்கு தான் வந்து கைட்ல எடுத்து சாப்பிடும். நீங்க வந்து அப்படி சாப்பிடக்கூடாது. சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணி பழகுங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சாப்ஸ்டிக்க குடுக்குறாங்க. நம்ம மவுண்டன் கிங் அதெல்லாம் புடிச்சு பல நாட்கள் ஆச்சு. அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணவே தெரியல. அவங்க எடுத்து வந்து சாப்பிட போறாங்க. ஆனா ஒரு பீஸ் கறி வந்து தெரியாம கீழ விழுந்துடுது. உடனே அந்த குட்டி பொண்ணு வந்து, "சரி சரி கவலைப்படாதீங்க. நானே வந்து உங்களுக்கு ஊட்டி தான் வருது." கடைசியா வந்துட்டு அவங்க தங்கச்சி இவங்களுக்காண்டி சமைச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதே மாரி இப்பவும் அந்த குட்டி பொண்ணு சமைக்கிறத பார்த்து இவங்களுக்கு வந்து ரொம்ப வந்துட்டு அழுகையா வருது. ஆனா அழ முடியாம அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே வந்துட்டு 2 பேரும் மாறி மாறி சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த குட்டி பொண்ணு வந்து கேட்குறாங்க, "நீங்க ஏன் இங்க இருக்கீங்க? உங்களுக்கு வந்துட்டு குடும்பம்லாம் இல்லையா? ஃபேமிலின்னு சொல்லிட்டு யாருமே இல்லையா? எதுக்காக இங்க இருந்து கஷ்டப்படுறீங்க?" அப்படின்ட்டு கேட்கும்போது மவுண்டன் கிங் வந்து பழசெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. அப்படியே பேசிக்கிட்டே அந்த குட்டி பொண்ணு வந்து தூங்கிடுறா. நம்ம மவுண்டன் கிங் வந்து அப்படியே அவள அலேக்கா தூக்கிட்டு போயிட்டு அவங்க அந்த வீடு மாரி குட்டியா வச்சிருப்பாங்கல்ல, அதுக்குள்ள வந்து படுக்க போட்டுடுறாங்க. இவங்க 2 பேரும் தூங்குனதுக்கு அப்புறமா ஆனாங்க எலிக்கு என்ன இவங்க பாஷை புரியவா போகுது. அது கரெக்டா வந்து இவங்க பேண்ட்டுக்குள்ளேயே பூந்துருது. ஐயையோ! எலி வேற பூந்துருச்சே! எப்புட்றா நான் தப்பிப்பேன்? ஐயோ! அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில வந்துட்டு பிளட் வாமிட் எடுத்து அப்படியே அக்குபஞ்சர் பாயிண்ட்ல இருந்து ரிலீஸ் ஆயிறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம திருட்டு கும்பலோட தலைவனை தான் காட்டுறாங்க. நம்ம ஈசன் இங்க இருந்து போகும்போது எப்படி ஜன்னல்ல நின்னு பாத்துக்கிட்டே இருந்தாங்களோ அதே மாதிரி அவளுக்கும் சொன்னேன். ஆனா அவ புறா தூது விடுறேன், இரா தூது விடுறேன்ட்டு ஒரு தூதையும் காணும். இப்ப இவருக்கும் பெரிய டைலாக் விட்டுட்டு இருக்க, "மவனை கொன்றுவேன், வாய மூட்ட அமைதியாயிருடா" அப்படிங்கிறாங்க. எவ்வளோ சம ஸ்பீடா தலைவர் கிட்ட வர்றதை பார்த்துட்டு தலைவர் ஷாக் ஆயிடுறாரு. என்னடா இது, இவரும் வந்துட்டு அந்த பொண்ணு மாதிரியே சம ஸ்பீடா மூவ் பண்றாரே அப்படின்ட்டு வந்து ஆச்சரியமா பாக்குறாரு. அப்பதான் வந்துட்டு எவ்வளோ சொல்றாங்க, "ஷீஷன் அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து நீங்க பாத்தீங்களா? அவ வந்து என்னோட தங்கச்சி. அவளை ஒரு 2 நாளா காணும்ப்பா. அவளை தேடி தான் வந்திருக்கேன்" அப்படிங்கிறாங்க. "ஓஹோ, ஷீஷன் உங்க தங்கச்சியா? ஐயையோ, இந்த தகவலை உங்ககிட்ட எப்படிடா சொல்றதுன்ட்டு இருந்தேன். என்னால சொல்ல முடியல. கண்ணுல கண்ணீர் முட்டுதுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்க ஷிஷன் கிட்ட வேற சைகையை விட்டு அழ சொல்றாரு. மொத்த கும்பலும் சேர்ந்து ஒப்பாரி வைக்குது. ஷீஷன் வந்துட்டு இறந்து போயிட்டாங்க. இந்த தகவலை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னே தெரியல. அப்படியே நெஞ்செல்லாம் குமுறுதுங்க. "என்னது, என் தங்கச்சி இறந்து போயிட்டாளா? என்ன சொல்றீங்க?" அப்படின்ட்டு கேக்குறாங்க. "ஆமாங்க, ஷீஷன் இறந்து போயிட்டாங்க. மவுண்டன் கிங் அப்படிங்கிறவளை போட்டு தள்ளுறதுக்காண்டி போன இடத்துல பைபிள்ல மருகே ஆயிட்டாங்க" அப்படின்ட்டு அழுதுகிட்டே சொல்றாரு. உடனே நம்ம யூடாவும் வந்துட்டு, "ஐயையோ, தங்கச்சி போயிட்டாலே, உடனே கண்ணே கண்ணுன்ட்டு எங்க அப்பா பெத்து விட்டாரே. ஐயோ சாரி, 2 பெத்து விட்டாரு, என்னையும் என் தங்கச்சியும். மவுண்டன் கிங்கா இருந்தேன்னா வேற எவனா இருந்தா என்ன, என் தங்கச்சியை கொன்னவன நான் பழி வாங்காம விட மாட்டேன்டா, கொல்லாம விட மாட்டேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப போறாங்க. உடனே தலைவர் வந்துட்டு, "இருப்பா, ஆத்திரப்படாதப்பா, கொஞ்சம் என்னோட ஆட்களையும் அனுப்பி வைக்கிறேன், சேர்த்து கூட்டிட்டு போ" அப்படிங்கிறாங்க. "அதெல்லாம் ஒன்றும் தேவை இல்லை, என் திறமை வழியே சந்தேகப்படுறியாடா" அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆச்சரியத்தில் அவங்க தங்கச்சியை மாதிரியே பேசுறாங்க. அப்படிதான் தங்கச்சி வந்துட்டு, "நான் சிங்கிளா போயிட்டு அதுக்கப்புறம் புறா தூது விடுறேன்" அப்படின்னாங்க. ஆனா அவங்களே ஆளை காணும். அதனால வந்துட்டு சொல்றாங்க, "எப்பா தனியெல்லாம் போகாத, ஆளை விடுறேங்கிறாங்க." "அதெல்லாம் ஒன்றும் தேவை இல்லடா, நானே ஒத்தைக்கு போயிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சியை மாதிரி சல்லுன்னு பறந்து போயிட்டாங்க. இது என்னடா கிறுக்கனா இருக்கான், ஒரே தங்கச்சி ஆனனும் பைத்தியக்காரங்களா இருப்பாங்க போலயே. சரி எவன் போனா என்ன, எனக்கு மவுண்டன் கிங் செத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவர் வேற சொல்றாரு. இங்க கிங்கும் வித்தையெல்லாம் காட்டி மரத்துக்கு மேல ஏறிட்டு வந்துட்டு அதை பறிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா முடியல. உடனே வேகமா